இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பொட்டாசு. பொட்டாஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையும் ஒன்று இருக்குது, அடுத்து இன்னொரு ரெட் கலரில் ஒன்று வருது. ரெண்டும் சேம் தான். ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இது ரேட்டு 1500 தான் வருது, அதுவும் 1500 தான். இதுவும் ரெண்டுக்கும் அந்தளவுக்கு சத்துக்களில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அது சிகப்பு, இது வந்து ஒயிட்டு. இது நான் ஏன் வாங்கினேன்னா வந்து நம்ம வாழைக்கு வந்து ட்ரிப்பில் வந்து கலக்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வெள்ளை பொட்டாசு வாங்கினேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் சிகப்பு பொட்டாசை வாங்கி நான் வாழைக்கு கொடுக்கலான்னு கலக்கிறப்ப வந்து அது அந்தளவுக்கு சரியாக கரையில, ஒரு மாதிரி கல்லாக தான் இருந்தது. அப்படியே கரையினாலும் கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டது, வேஸ்டேஜ் அதில் இருந்தது. ட்ரிப்பில் கொடுக்குறப்ப வந்து பார்த்தா ஆயில் கண்டென்ட்டும் வந்து அதில் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது அந்த சிகப்பு கலர் பொட்டாஸில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த டைம் வந்து கிடைக்கல, வெள்ளை பொட்டாஸ் கிடைக்கல. இப்போ எனக்கு கிடச்சது. இதை நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் நான் மிக்ஸ் பண்ணி இப்போ வாழைக்கு வந்து ட்ரிப்பில் கொடுக்க போகிறேன். தாராளமாக சூப்பராக கறந்துருச்சு. ஒரு ட்ரம்முக்கு ஒரு 15 கிலோ வரைக்கும்லாம் போட்டு கலக்கினா வந்து தாராளமாக நல்லா ஒரு வேஸ்ட்டுங்கிறதே கிடையாது. அதாவது நீங்கள் 50 கிலோவெல்லாம் தூக்குனீங்கன்னா அதில் 100 கிராம் கூட வேஸ்ட்டே கிடையாது. அந்தளவுக்கு வந்து பால் மாதிரி நல்லா கரைஞ்சிருது. கொஞ்சம் நுறையா மேலே வந்துக்கிட்டு இருக்குது. அதை நம்ம ட்ரிப்பில் வந்து வெஞ்சீரில் கொடுக்குறப்ப கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதுவும் சரியாயிடுது. நார்மலாக நம்ம பொட்டாஸ் எடுத்தவொன்னே வந்து 0.050 வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபா, சரிங்களா? இது பெஸ்ட்டாக தான் தெரியுது. அதனால் விவசாயிகள் யாராவது வந்து பார்த்திங்கன்னா வாழைக்குன்னு இல்லை, ட்ரிப்பு மூலிமா ஏதாவது நீங்கள் பொட்டாஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெள்ளை பொட்டாஸை வாங்கி நீங்கள் தாராளமாக நீரில் கலந்து கொடுக்கலாம். கண்டிப்பாக வந்து நம்ம பைசாவை கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம். வெள்ளை பொட்டாசு 100% தண்ணியில் கரையுது. ஓகே, விவசாயிகள் கண்டிப்பாக